2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வருவதை ஒட்டி திமுக தங்களுடைய பணிகளை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய விதமாகவும் தொகுதிகளில் எவ்வாறு இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் நழுவவிடாமல் அதனை மீண்டும் வெற்றி வாய்ப்பாக மாற்றுவதற்கான சூழல் எவ்வாறு இருக்கிறது, மாவட்ட செயலாளர் எவ்வாறு செயல்படுகிறார் உள்ளிட்டவற்றை நேரடியாக ஒவ்வொரு நிர்வாகியும் தனித்தனியாக சந்தித்து பேசக்கூடிய வகையில் தான் உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் சந்திப்பை நிர்வாகிகளுடன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். தற்போது கூட மொத்தமாக 33 நாட்களில் 23 சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் என்றோடு சேர்ந்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது நிர்வாகிகளிடம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து கேட்டிருக்கிறார். அதற்கு முன்பாகவே மாவட்டத்தில் ஏதாவது சிக்கல்கள், உட்கட்சி பிரச்சனைகள் எது இருந்தாலும் முன்பாக அந்த தகவலை சேகரித்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய நிர்வாகிகளிடம் சுட்டிக்காட்டி இதை அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும், மீண்டும் இதுபோல் இருந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் வெளியிடுவது வழக்கம். ஆகவே இந்த ஒன் டு ஒன் சந்திப்பின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் அதிரடியாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என்று உடன்பிறப்பேவா சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்று திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோயில் நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போதுதான் கிடைக்கப்பட்ட தகவல் மற்றும் அடிப்படையில் முதலமைச்சர் அந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கண்டிப்பாக வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எவ்விதமான சிக்கல்களும் விழக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தலைமை கழக நிர்வாகிகள் உடனடியாக தெரிவித்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்படுவதை பிரதானமாக முன்வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருநெல்வேலி நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் சந்திப்பின் போது தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கைகளையும் நிர்வாகிகளுக்கு முன்வைத்திருக்கிறார். தற்போது வரைக்கும் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்டமாக தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிடக்கூடிய நிலையில் நேரடியாக மாவட்ட நிர்வாகம் வேற ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் முதலமைச்சர் தெரிவித்தால் அதனை உடனடியாக களைவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறார். அந்த அடிப்படையில் தான் உட்கட்சி விஷயம் மற்றும் வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கக்கூடியதை நிலையில் இந்த திருநெல்வேலி தொகுதி முழுவதுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எச்சரிக்கையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பேவா சந்திப்பின் போது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்.